நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு செந்தில்வேல் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். வழக்கமாக அஇஅதிமுகவை சேர்ந்த சகோதரர்கள் ஆவடியில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ தோழர் கல்யாண சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டார். அப்போ அவர் கடைசியா நான் பேசினேன். அப்போ அவர் ஒரு கோரிக்கை வைத்தார். அவை மரபு என்று கொண்டிருக்கிறது, கடைசியாக பேசுபவர்கள் புதிய குற்றச்சாட்டுகளை வைத்தால் பதில் சொல்ல ஏதுவாக இருக்காது, அதை அண்ணன் செந்தில்வேல் கடைபிடிப்பார் என்று சொன்னார். நான் கடைபிடித்ததை உங்களுக்கு நினைவூட்டி அக்காவுக்கு நினைவூட்டி செல்கிறேன். புதிய குற்றச்சாட்டுகளை வைத்தால் நாட் ஒன்லி மீ, இங்க இருக்கிற யாருக்கும் பதில் சொல்ல வாய்ப்பு இருக்காது என்பதை சொல்லி நானும் புதிய குற்றச்சாட்டுகளை சொல்லாம நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் இந்த சுற்றுல பதில் சொல்றதுதான் சரியா இருக்குங்கிறதுக்கு அதுக்குள்ள வந்துடுறேன். மிக வேகமாக ஐயா நந்தகுமார் பேசினார். சனாதனம் என்றால் என்ன தெரியுமா? ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வர்றது சனாதனம் அப்படின்னாரு. அப்படி இல்லை. நீங்க ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தேர்தலிலேயே போட்டியிட வேண்டாம். ஸ்டாலினுடைய சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒற்றை காரணத்திற்காக சாதியின் அடிப்படையிலேயே அவரை எம்எல்ஏ ஆக்கிட முடியும், சாதியின் அடிப்படையிலேயே அவரை மந்திரி ஆக்கிட முடியும்னு சொன்னா அதன் பெயர் சனாதனம். அப்படி இல்லை, அவர் மக்களை சந்திச்சாரு, தெரு தெருவா போனாரு, ஓட்டு கேட்டாரு, மக்களின் நம்பிக்கையை பெற்று வெற்றி எம்எல்ஏ ஆகி போயிருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், ஒருத்தர் வழக்கறிஞர் ஆகணும்னா அவரு சட்டம் படித்தால் போதும், மருத்துவர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும், நீங்க ஒண்ணுக்கு ஒரு படிப்பு இருக்குது, அர்ச்சகர் ஆகணும். எந்த சமூகம்? எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அர்ச்சகராக விட்டீங்களா? இல்ல, அது நடக்கல. அத ஐயா வேலுச்சாமி அவர்கள் கேட்ட கேள்வி எனக்கு ஒரு பகுதியில் உடன்பாடு உண்டு. ஆனாலும் அவருக்கு நான் என் பார்வையில் பட்ட பதில சொல்றேன். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமைச்சராகவே இருந்தாலும் கூட கருவறைக்குள் செல்ல முடியாது, கருவறைக்குள்ள விட மாட்டாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் என்ற ஒன்றை கொண்டு வந்தது. அது நிச்சயமாக ஒரு சமூக நீதிக்கான வாய்ப்பா இல்லையா அப்படிங்கறத நான் பணியோட சுட்டி காட்டுறேன். நீங்க நான் ஒன்று சொல்றேன், அங்கேருந்து அவங்க பேசும்போது நான் அமைதிப்படுத்தினேன், நீங்களும் அமைதியா இருந்தீங்கன்னா நான் பேசலாம். உங்களை விட சிறப்பா பதில் சொல்றதுக்கு எங்க அக்கா அங்க இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. நீங்க வேங்கை வயல்னு சொன்னீங்கன்னா நான் வாச்சாத்திக்கு போவேன், சந்திரலேகா மீது ஆசிட் ஊத்துனதுக்கு போவேன், பாலு ஜுவல்லர்ஸுக்கு போவேன், கங்கைமரனுக்கு போவேன், போரநாடு கொலை கொள்ளை வழக்கிற்கு போவேன். ஒரு கரடி பொம்மையை திருடுவதற்காக போரநாட்டுல எப்படி கொலை கொள்ளை நடந்துச்சு டேட்டோட பேசுவேன். அதுல சம்பந்தப்பட்டவர் எப்படி மர்மமான முறையில் விபத்தில் இறந்தார். வேண்டாம், நான் அதுக்குள்ள போக விரும்பல. வேற சில ஆக்கப்பூர்வமான தரவுகளை பேச வேண்டியிருக்குது, அமைதியா இருங்க. பொருளாதார வளர்ச்சியை பத்தி எல்லாம் பேசினாங்க, வேளாண்மை துறையை பத்தி பேசுங்க. வேளாண் ஜிடிபி என்ன? ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைப்ஸ் ஆஃப் இந்தியா அனைத்து நாளேடுகளிலும் வந்த செய்தி, ஏன் செய்தி இல்லை, நீங்க செக் பண்ணிக்கலாம் யார் வேணாலும். தமிழ்நாடு registered an impressive average agriculture growth rate of 5.66%, a substantial improvement compared to the 1.36% growth recorded between 2012 2013 2020 2021. அதாவது 2012 2021 வரையிலான அஇஅதிமுக ஆட்சி காலத்தை விட திமுகவினுடைய இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் வேளாண் துறையினுடைய ஜிடிபியும் உயர்ந்திருக்கிறது என்று ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரத்தை அனைத்து பத்திரிகைகளும் கொடுத்திருக்கிறார்கள். 2012 2021 1.36, 2021 இப்போ வரைக்கும் 5.66% விவசாயத்துறையினுடைய ஜிடிபி. எதையும் எல்லாமே டேட்டா தான், டேட்டா இல்லாம நம்ம இங்க பேச வேண்டாம் அப்படிங்கிறது நான் அன்போடு சொல்லிக்கிறேன். அடுத்தது உயர்கல்வி நிறுவனங்களை பத்தி பேசினாரு. உயர்கல்வி நிறுவனங்கள் என்னவாக இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். இதுவும் திமுக கொடுத்த டேட்டா இல்ல, ஏதோ பத்திரிகைகள் வந்த டேட்டா இல்ல, ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டா. அந்த தரவரிசை அடிப்படையில் இந்தியாவின் தலை சிறந்த 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17 தமிழ்நாட்டை சேர்ந்தது. 100 தலை சிறந்த கல்லூரிகளில் 33 கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை. தலை சிறந்த 50 மாநில பல்கலைக்கழகங்களில் 10 தமிழ்நாட்டை சேர்ந்தது. காலை உணவு திட்டத்தாலும், நான் முதல்வன் திட்டத்தாலும், தமிழ் புதல்வன் திட்டத்தாலும், புதுமை பெண் திட்டத்தாலும் இடைநிற்றல் குறைந்திருக்கிறது என்பது ஒன்றிய அரசோட டேட்டா. அதுவும் என் கருத்துல ஒன்றிய அரசோட டேட்டா அதை சொல்லுது. பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுறாங்க. நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டிடுறேன். இவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்றாங்க இல்லையா, அந்த டெல்லியில ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல, போன வாரம் வந்த செய்தி. இந்த ஆண்டின் 2026 இந்த ஆண்டு பிறந்து 15 நாள்ல டெல்லியில மாநில அரசும் பிஜேபி, ஒன்றிய அரசும் பிஜேபி, 15 நாளில் 800 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இதில் 16 பேர், ஒரு நாளைக்கு 60 பேர் காணாம போறாங்க, ஒரு நாளைக்கு 60 பேர் காணாம போறாங்க.
இதுல 16 பேர் குழந்தைகள் என்று சொல்லுகிறது. இதுவும் ஒன்றிய அரசுடைய டேட்டா. அந்த பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அஇஅதிமுக, அந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நந்தகுமாருக்கு நம்பிக்கை தருபவராக எந்த கண்ணில் தெரிகிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ணன் சீமான் வந்தாருன்னா இதை செய்வாரா? இப்ப கேட்டாங்க விஜய் வந்தா மாத்திருவாரான்னு தம்பி தமிழரசன் கேட்டாரு. சீமானனை வந்தா மாத்திருவாரா அப்படின்னா அவர் சொன்ன பதிலை கேட்டு நான் உண்மையிலே ஸ்டன் ஆயிட்டேன். அப்படி ஒரு பதிலை யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு இணைய ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு. நான் வந்ததுக்கு அப்புறம் ஜிடிபி வசூலிச்சிருவானா, ஜிஎஸ்டி நான் வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி வசூலிச்சிருவானா அப்படிங்கிறாரு. அவர் கேட்கிறாரு, அவர் சிரிக்கிறாரு. நெறியாளர், என்ன சிரிக்கிற அண்ணா, அது சென்ட்ரல்னா அது எங்க இருக்கு? நீங்க ஜிஎஸ்டி வரியெல்லாம் அப்படி நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. ஜிஎஸ்டி ஜிடிபி போன்றவற்றை புரிந்து ஆதாரங்களோடு பேசினால் அது ஆக சிறந்ததாக இருக்கும். அப்புறம் நீங்க சொன்னீங்க திருநங்கைகள்னு பேர் வச்சுட்டா போதுமா அப்படின்னு கேட்டீங்க. திருநங்கைகளுக்கு என்று நலவாரியத்தை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். நன்றியோடு நினைவு அரசு பணிகளில் ஆண் பெண் என்று மட்டும் இருந்தது. அதில் நீங்க திருநங்கையா திருநம்பியான்னு குறிப்பிடுவதற்கு ஒரு காலம் ஒதுக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு பணிகளில் எத்தனை திருநங்கைகள் திருநம்பிகள் பணியாற்றுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நன்றியோடு நினைவு கூறணும். நம்ம ஒரு சீட்டு கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி, உள்ளபடியே உளப்பூர்வமா பாராட்டுறேன். அதே மாதிரி இங்க எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது அரசு பணிகள்ல. மாற்றுத்திறனாளிகள் அவங்க எலெக்ஷன்ல நின்று போட்டியிட்டு அவங்க உள்ளாட்சி பதவிகளுக்கு வருவதில் இருக்கக்கூடிய சிரமத்தை புரிந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் போட்டியிட வேண்டாம், நியமன பதவிகளின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளின் கைகளில் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். நான் உங்க கருத்துல ஒரு இடத்துல உடன்படுறேன். இங்க எல்லாமே சிறப்பா இருக்கா, சுட்டி காட்டுவதற்கு எந்த குறையும் இல்லையானா அப்படி இல்லை. அப்படி சொன்னீங்கன்னா முதலமைச்சரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்கே போதாமைகள் இருக்கிறது, குறைபாடுகள் இருக்கிறது. ஆனால் சுட்டி காட்டினால் அவற்றையும் சரி செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இதை விட சிறப்பான ஆட்சியை யாரும் தரல, அதுவும் உண்மை. முகுந்த் நரவனே ஒரு ராணுவ மேஜர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்கு தூக்கிட்டு தான் போனார். மோடி நாடாளுமன்றத்திலிருந்து வெளில ஓடிட்டார். என்னன்னா சீன ராணுவம் இந்தியாவை நோக்கி வருகிறதுன்னு அதில் எழுதியிருக்கிறார். அதை என்ன எப்படி அணுகுவதுன்னு பேசுறதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரை தொடர்பு கொள்றோம், பதில் இல்ல. பிரதமரை தொடர்பு கொள்றோம், பதில் இல்ல. 500 மீட்டர் வந்து விட்டது சீன ராணுவம். கடைசி அந்த நாட்டினுடைய பிரதமரிடமிருந்து ஒரு பதில் வந்துச்சு, நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கன்னு எங்க கையில கொடுத்துட்டார் பிரதமர் என்று நரவனை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் இன்றைக்கு டெல்லியை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை பற்றிய கேள்விக்கு கூட பதில் தர மறுத்து இந்திய வரலாற்றில் என்னை விட திருச்சி வெளிச்சாமி ஆக்கலாம் நல்லா தெரியும், எத்தனையோ பிரதமரை பார்த்திருப்பாங்க. எதிர்க்க ஒரு குடியரசுத் தலைவருடைய தீர்மானம், குடியரசுத் தலைவருடைய உரை, அந்த உரையின் மீதான தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சிகள் உரையாற்றிய பிறகு பிரதமர் பதிலளித்த பிறகுதான் நாடாளுமன்றத்தை நிறைவு செய்ய வேண்டும். முதல் முறையாக பிரதமர் பதிலளிக்க கூட அஞ்சி நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் டெல்லியில். அப்படிப்பட்ட ஒரு பிரதமர், அவரோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு அஇஅதிமுக, இன்னொரு பக்கம் எதற்கும் பதில் பேச மறுக்கக்கூடிய தாவேகா உள்ளிட்ட கட்சிகளை விட நம்பிக்கை தருபவராக நிச்சயம் ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு செந்தில்வேல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.